அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்லாஹ் நம் அமல்கள் அனைத்தையும் கபூல் செய்து பாவங்களை மன்னித்து துவாக்களை கபூல் செய்து நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றுவானாக. குறிப்பாக ரஜபு பிற 27 அன்று மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடைபெற்ற நாள். அதுதான் மெஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய பேரற்புதம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நிகழ்த்திய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணையோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட பயணம்தான் மெஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி பயணம். இதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எத்தனை அதிசயங்கள் இருக்குது என்று சொல்கிறார்கள். 7 அதிசயங்கள் இருக்குது என்று சொல்கிறார்கள். 8வது அதிசயமாக ஒன்று இருக்குது என்று நான் சொல்வேன். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட மெஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி பயணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளோ அற்புதங்கள் இருக்குது. அந்த அற்புதங்கள் எல்லாத்திலையும் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் மெஹராஜ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னாலும் பொருத்தம். அந்த அளவுக்கு மெஹராஜுடைய விஷயத்தில் நிறைய நிகழ்ச்சிகளை கண்டாங்க ரசூலுல்லாஹ். அபிமானங்களை சந்தித்தது ஒன்று, உரையாடுறது ஒன்று, உரையாடல் நடந்தது ஒன்று, தொழில் கடமையாக்கப்பட்டது ஒன்று, சொர்க்கம் நரகம் காட்டப்பட்டது ஒன்று. அந்தந்த ஒரு சில மனிதர்களை பார்ப்பாங்க, இவர்களுக்கு ஏன் இந்த அதாவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவர்கள் இன்னென்ன விஷயத்தை தெரிஞ்சாங்க, ஆனால் அதன்படி அமல் செய்யலாம் அப்படின்வாங்க. தொழிலுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாதவங்க, ஜக்காத் கடமையாகும் இந்த ஜக்காத்தை சரியான முறையில் நிறைவேற்றாத மனிதர்கள், மக்களுடைய உரிமைகளுடைய விஷயத்தில் பேணாத மனிதர்கள், அதே மாதிரி வட்டி வாங்கினவங்க, வட்டி தின்றவங்க, வட்டிக்கு சாட்சியாக இருந்தவங்களுடைய நிலைகள் என்ன ஆனது, இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விண்வெளி பயணத்திலே மேற்கொண்ட காட்சிகள் தான் இவைகள் அனைத்தும். ஒரு மனிதர் தலை நசுக்கப்படுது. அந்த தலை நசுக்கப்பட்ட உடனே அந்த கல், இந்த வாராங்கல் சொல்லுவாங்க, அது உருண்டு ஓடுது. திரும்ப அதை எடுக்க போகிறார். அந்த கல்லை எடுத்து கொண்டு வருவார். பழைய நிலைக்கு அவர் திரும்ப அந்த தலை மாறும். திரும்ப நசுக்கப்படும். திரும்ப அந்த கல் ஓடும். திரும்ப எடுத்துகிட்டு வருவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க, அவர் தலையில் போடுவாங்க. அது மீண்டும் நசுக்கப்பட்டதாகவே மாறும். ஏன் இப்படிலாம் வேதனை செய்யப்பட்டார்னு சொல்லி கேட்பாங்க. அவர்கள் குரானை ஓதினார்கள். ஓதிய குரானை மறந்து விட்டவர்கள், தொழுகை கடமையாகியும் தொழாமல் தூங்கிவிட்ட மனிதர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. எல்லாம் நல்லா இந்த மெஹராஜ் என்கிற பயணத்தை கொண்டு எல்லோருக்கும் பாடத்தையும் படிப்பினையும் தருவானாக. ஆமீன்.